ஹலோ மச்சான் எங்கடா இருக்க? சொல்லு மச்சான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்டா என்ன கதை? மாப்பிள்ள இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு. ஸோ கைக்கெல்லாம் வராங்க, நீயும் வா. என்ன மச்சான் சும்பாட்டா? ஓ ஆமாவா, சரி சரி கதை இல்லை. சரி மச்சான் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கடா, நான் வரலடா. டேய் மச்சான் பார்த்தியா, நம்மனா அப்படியா பழகணும்? டேய் அப்படி இல்லை மச்சான், அது மனசு சரியில்லைடா அதான். டேய் மச்சான் வாடா. டேய் ப்ளீஸ்டா மச்சான், எனக்காக டாடி வாடா. சரிடா வந்து தொலைகிறேன். ரைட்டு மச்சி, செம்ம மச்சி. சீக்கிரம் நம்ம பாட்டு தெரியுதானே, நம்ம லேப்பா போட்டு வந்துடு. ஆ சரி சரி தெரியும் தெரியும். சரி பாய். அதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே. ஏண்ணே நீங்க மட்டும் தண்ணி அடிக்கலையா? ஒரு கிளாஸ் எடுத்து அடிங்க. இல்லடா நான் தண்ணி நிப்பாட்டி 3 மாதம் ஆச்சு. ஏண்டா? அது சின்ன கதை மச்சான், உனக்கு சொல்ல புரியாது. தண்ணி தான் அடிக்கல, சிகரெட்டாச்சும் எடுத்து அடி. சரி இரு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா? ஒன்றுக்கு வருதுடா. ரைட்டு மச்சான், நம்ம என்ஜாய் த பார்ட்டி. எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் சொல்லி கூட நான் அந்த சிகரெட் பழக்கத்தை விடல. ஏன்னா அடுத்த நாள் என் உயிர் நண்பன் லினேஷ் குட்டி, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றாவே தான் இருந்தோம். ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா சண்டை போட்டோம், ஒன்றா சுற்றணும். ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை. அதுக்கு காரணம் அன்னைக்கு அந்த நாள் அந்த இன்சிடென்ட் மறக்கவே முடியல. இன்னைக்கு உன் பர்த்டே, என்னடா பிளானு? வேணாம், அதெல்லாம் வேணாம்டா. டேய் என்ன மச்சான் பேசுற? என்ஜாய் பண்ணுவோம்டா. இல்லடா, எனக்கு மனசுக்கு சரியா படலை. மச்சான் அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், எனக்காக ப்ளீஸ். இல்லடா அது. டேய் மச்சான் கவலையை விடு, கண்ணீரத்தோட நான் தான் இருக்கேன்ல. தண்ணி இறக்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஓகேவா? சரி, ஆனால் பட் லிமிட்டாக அடிப்போம். சரி ஓகே, எனக்காக ப்ளீஸ் அடிப்போம். சரிடா. சரி நான் கைங்களை கூப்பிட்டுறேன், தண்ணி இறக்கிடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், பாட்டுக்கு போவோம். ஓகேவா? போகலாம். எடு வண்டிய பாட்டு. ஓகே. எங்கடா மச்சான், இன்னும் யாருமே காணோம், லேட் ஆகுது. வெயிட் பண்ணு மச்சான், வந்துகிட்டு இருக்கேன்னு நானுங்க. தோ பேர் மச்சான் வந்துகிட்டு இருக்கானுங்க. ராஜ் ஜீவனம் வந்துகிட்டு இருக்கானுங்க. ஓகே. என்ன தண்ணி வாங்கிருக்கீங்க? கே 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 ஆர்மி ஆர்மி ஆர்மி. பிளாக் லெவலு அட்டால் அரிணி வலிகரி எல்லாத்துக்கும் ரைட்டு வீட்டில் போய் படுக்க போகிறோம். முடிஞ்சு ஈவன் பார்த்தா எப்படி ஊற்றுறான், பயமாக இருக்கு. ஒரு பெக்கில் சூறாக இருக்கு. வங்காயம் தண்ணி ரொம்ப கூட ஊற்றுறேன், சத்து நேரம் அது. தண்ணி அடி மச்சி அடிப்போம். கே 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 ஜோக்கா இருக்கு பக்கே அட்டாலாம் இன்னைக்கு நான் மாட்டு சொல்லல.
இருக்கலாம் இன்னைக்கு. யாவா இருக்குடா கொஞ்சம் லைட்டா வேணாம் மொத தக்கி அப்ப இருக்கலாம் இன்னைக்கு இதுக்கு மேல. இப்படி 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 ஊத்து. ஹாப்பி பர்த்டே. அடிங்கண்ணே அடிச்சிங்களா இல்லையா அடிங்க ஊத்து. அவன் பேர் அடிக்க மாட்டேங்கிறாங்க அடிக்க சொல்லு ஏய் ஆடி மச்சான் அப்ப நாளாவது பெக்கு. பர்த்டே அடிங்க என்ன அடிங்க மச்சான் உன் பர்த்டே மச்சான் இன்னைக்கு. அடிக்கிற. கே ஊத்து. சீக்கிரட்டா இறங்கிடு நம்ம பாட்டு போட்டு ஆடிட்டு போட்டது பத்தல. இப்படி பாத்துடா. நான் பாத்துறேன் குட்டேனா கே போதும்டா மணியாச்சு வா வீட்டுக்கு கிளம்பலாம். மச்சான் நில்றா. ஸ்டூ ஏர்லிடா. இல்லைடா எனக்கு தலையெல்லாம் சுற்றுது பார்ப்போம். சரி நான் வரட்டும் அவன் கூட. இல்லைடா நான் போகிறேன் என்கிட்ட மோட்ரு இருக்குது. சரிடா சரி பார்த்து போ. சரிடா. போடா போயிட்டு வானே கால் பண்ணு. சரிடா. ஏய் அவன் காம்பரான்டா. எங்கண்ணே இன்னும் பத்தா இப்பண்ணே அவன் ஓவர் ஆயிட்டான்டா. என்ன பத்தாவே இல்லைங்க. சரி நம்ம அடிப்போமா? கே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மதுவா நான் குட்டேண்ணே ஹாப்பி பர்த்டேண்ணே. மதுவா போங்க பார்த்துண்ணா. தம்பி ஓரமா பாப்பா. ஐயோ நிலம புரியாம வரானுங்களே. யாரா கவசக்கி கண்ணில் லைட் அடிக்கிறான். கடவுளே ஐயோ அடிச்சிட்டோமா தம்பி? ஐயோ கொலை பண்ணிட்டோமா? ஐயோ வேற எவராச்சும் பாக்குறதுக்குள்ள போலீஸ் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு பேசாம நம்ம ஓடி போயிட வேண்டியதான். ஐயோ பகவானே, ஏற்கனவே என் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பா. இது தெரிஞ்சா சப்பாத்தியில சுடுவா. பரவாயில்ல, சரி சமாளிப்போம்.
ஹலோ, எங்கண்ணே இருக்கீங்க? ஹாஸ்டல்ல தான். என்ன அண்ணே, குட்டி அண்ணே குட்டிக்கு என்ன? நம்மளை விட்டுட்டு போயிட்டாருண்ணே. டேய், என்னடா சொல்ற? எப்படி? நேற்று நம்ம பாட்டி முடிச்சுட்டு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. சரி 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 சரி, நான் இப்போ உடனே வரேன் இரு. ஓகே ஓகே. அன்றைக்கி ஏன் அலட்சியத்தினால தான் என் நண்பன் என்னை விட்டு பிரிஞ்சான். அன்றைக்கி மட்டும் நான் கவனமாக இருந்திருந்தா அவன் நேரத்துக்கு என் முன்னாடி நின்றுருப்பான். தயவுசெய்து நான் அனுபவிக்கிற வழியை நீங்கள் யாரும் அனுபவிச்சிடாதீங்க. இப்போ வரைக்கும் என் நண்பனை நான் தான் கொன்னேன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னதான் என் நண்பன் என்னை விட்டு பிரிஞ்சாலும் அவன் என் கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது.